தாவேகா கட்சியோட முதல் மாநாடு நடத்துறதுக்காக அனுமதி கோரப்பட்ட நிலையில இதுக்காக நேர்ல கட்சியோட செயலாளரான திரு புசி ஆனந்த் அவர்கள் கிட்ட மாவட்ட எஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தி கலந்துரையாடி அதுக்கப்புறமா அனுமதி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. பல விஷயங்களை கேள்வியாக கேட்டிருந்த போதிலும் அதுக்கான சரியான நியாயமான பதில்களை தாவேகா கட்சியினர் அளிச்சிருந்தாங்க. டிஎஸ்பி அலுவலகத்துல திரு புசி ஆனந்த் அவர்கள் கலந்து ஆலோசிச்ச பிறகு இதுக்கான முடிவுகள் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுகிட்டு இருக்கு. இது பத்தி திரு விஜய் அவர்களும் ஒரு ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு. கழகத்தோட கொள்கை பிரகடனம் முதல் மாநில மாநாட்டுக்கான ஆயத்த பணிகள் தொடங்கி இருக்கிறதாகவும் இது பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயோ டாக்டரா நாங்களாம் வரமாட்டோம்பா, விசில் அடிச்சு எங்களை ஏமாத்தவா பாக்குற அப்படின்ற மாதிரி நீர் உடும்புகள் பரிசோதனைக்கு ஒத்துழைக்காம குழந்தைகள் மாதிரி அடம் பிடிச்சிருக்கிறது நகைப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது வேலைக்காகாது, கோழிக்கறியை காட்டுங்க அப்படின்னு பணியாளர்கள் கோழிக்கறியை வச்சு உடும்புகளை பரிசோதனைக்கு வரவழைச்சிருக்காங்க. இப்படி ஒரு சுவாரஸ்ய சம்பவம் முதலைப்பண்ணில நடந்திருக்கு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்திருக்கு வடநெம்மலி அப்படின்ற பகுதி. இங்க முதலை பண்ணை ஒண்ணு செயல்பட்டு வருது. இந்த முதலை பண்ணையில சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் விதமா ஆயிரக்கணக்கான நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கு. முதலைகள், ஆமைகள், நீர் உடும்புகள், கொமோடா டிராகன், அனகோண்டா பாம்புகள்னு இந்த மாதிரியான உயிரினங்கள் இங்க பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வருது. சுற்றுலா பயணிகள் இங்க வந்து இந்த விலங்குகளை பார்த்துட்டு கண்டுகளிச்சிட்டு போவாங்க. இப்படி இங்க வளர்க்கப்படக்கூடிய விலங்குகளுக்கு அப்பப்போ பரிசோதனையும் செய்யப்படும். உடல்நலம் எப்படி இருக்கு, அதனுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய முட்டைகள் சீரா இருக்கா, இந்த விலங்குகளுக்கு வேற ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுதா அப்படின்னு இது எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய மருத்துவ குழுவினர் பரிசோதனை செய்யறது வழக்கம். அந்த வகையில இந்த பண்ணையில இருக்கக்கூடிய 2 ராட்சச நீர் உடும்புகளுக்கு பரிசோதனை செய்யறதுக்காக மருத்துவர்கள் வந்திருக்காங்க. அப்போ வழக்கம் போல பண்ணை ஊழியர்கள் விசில் அடிச்சு அந்த உடும்புகளை கூப்பிட்டிருந்திருக்காங்க. ஆனா உடும்புகள் உஷாராயிடுச்சு போல மருத்துவர்கள் வந்திருக்கிறத பார்த்துக்கிட்டு உடும்புகள் வெளியே வர மறுப்பு தெரிவிச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறமா கோழிக்கறியை காட்டி அதை தொடர்ந்துதான் உடும்புகளை லாபகமா பிடிச்சு உடல் பரிசோதனை செஞ்சிருந்திருக்காங்க. இத அங்க வந்திருந்த சுற்றுலா பயணிகள் ரொம்பவே சந்தோஷத்தோட நகைப்பை ஏற்படுத்தும் இந்த சம்பவத்தை கண்டுகளிச்சிருந்திருக்காங்க. இப்படி உடல் பரிசோதனைக்கு வர மறுத்து குழந்தைகள் மாதிரி அடம் பிடிச்சிருக்கு நீர் உடும்புகள். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பர்சனுடைய எக்ஸ்பிரஷன், அந்த எமோஷனல் அதெல்லாம் வந்து பார்க்கணுன்றதுக்காக நான் வந்து திருவாரூர்ல இருந்து அபுதாபி வந்திருக்கேன். வாங்க போய் பார்ப்போம்.